அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 14/5/2025 சித்திரை மாதத்தின் 31ஆம் நாள் புதன்கிழமையில் குரு பயிற்சி. இன்று இரவு குரு பயிற்சி அடைகிறார். இன்றைய நாளில் அல்லது நாளை காலை பொழுதில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இன்று மாலை 6 மணிக்கு மேலே இருந்து நாளை காலை 6 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் மனதார குரு பகவானை வழிபட்டு இந்த சூட்சம பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குருவருள் கிடைக்கும். குருவருள் பெற்றால்தான் திருவருள் பெற முடியும் அப்படிங்கிற பழமொழியை நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு முக்கியம் குருவோட அருள். குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட அருள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த குருவின் பரிபூர்ண அருளை பெற இந்த ஒரு சூட்சும பரிகாரத்தை செய்யுங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த திட்டத்தை பற்றிய முழு விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுமெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. குருவிற்குரிய நிறமான மஞ்சள் நிற துணியை ஒரு சதுர வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் தாந்திரிக பரிகாரம் செய்த துணி என்கிட்ட இருக்குங்க, அதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. அந்த துணியில் ஒரு ரூபாய் நாணயம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு விரலி மஞ்சள், ஒரு கைப்பிடி அரிசி, இது எல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி குருவை நினைத்து மனதார வழிபட்டுக்கோங்க. எனக்கு குருவருள் கிடைக்கணும், குருவருளால் எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பூஜை அறையில் வச்சிருங்க. இது பூஜை அறையில் 48 நாட்கள் இருக்கட்டும். அதன் பிறகு அதை எடுத்து அப்படியே கொண்டு போய் ஓடும் நீரில் விட்டுருங்க. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும், குருவருளும் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன சூட்சமங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய சூட்சமங்கள் தான். ஆனால் நாம் அதை நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக அது பலன் கொடுக்காமல் போகாதுங்க. இறைவனை நம்பி நீங்கள் வழிபாடுகளை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.